ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரீ வெர்ஷன் இல்லைனாக்கா நான் வந்து பண்ணாக்கா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், வேணுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி தான் ஷோகும் சொல்லி எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4ன்னு வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப் இருக்கா. இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பிக் 1ன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மீடியா இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக்கை வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நேரே லாங் ப்ரெஸ் பண்ணி அது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள். அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலுக்கு லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கையும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் மோட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு அந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் ஷோ கடுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இப்போ நான் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பண்ணீங்க பொருளை பார்த்துருப்பீங்க, நான் வந்து பண்ணாக்க லவ்யூன்னு கொடுத்துட்டேன். லாஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க நான் ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இதே மாதிரியே தான் கொடுக்கலான்னு இல்லை, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம், அது கூட இருப்பு தான். ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இதுவே இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து பண்ணாக்க அப்படியே வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பண்ணாக்க மூவ் ஃபிட் இருக்காது, நம்ம லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா பிக்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் பேட்டை கீழே அடி குரூப் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நெக்ஸ்ட் எடிட் பண்ணுற பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பிக் எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டெஸ்ட் வேணுனாக்கா அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது கில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேல் நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இந்த செகண்ட் ஃப்ரேமில் மட்டும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னாக்க இது வந்து பண்ணாக்க அதிலே கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக 5.01 செகண்ட் கிட்ட போய்க்குங்க. இப்போ எறானா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க எறா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 3, 4 இருக்கா, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் மெத்தடில் இதில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபோர்த்தில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க க்ளோ எஃபெக்ட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து பண்ணாக்க மூவ் ஆகும் பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி பிக்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருப்பாருங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை நான் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் மறைகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 கீஃபேம் இருக்கா, அதுக்கு நீங்கள் இந்த சென்டரை நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த கீஃபேமை கீழே கிராஃப் ஆப்ஷன் இருப்பாருங்க, அது கீழ் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு இருக்கா, அதுக்கு போயிட்டு இதை வந்து பண்ணாக்க எனக்கு ரைட் சைடுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நான் மூவ் பண்ணிக்கிறேன், லைட்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து மூவ் ஃபிட் ஆட் ஆகிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பிக்கு 2 குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு அதே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க பிக் வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் குரூப்பை வந்து பண்ணாக்க ரைட் சைட்லேருந்து வர மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க எனக்கு ரைட் சைடில் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் அளவுக்கு மூவ் ஆகிட்டு இப்போ இந்த 2 கீஃபேமுக்கு சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கீழ் போயிட்டு அங்கே எப்படி கிராஃப் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தட் இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே பேக் போயிட்டு லாஸ்ட்டுக்கும் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க லைட்டு லெஃப்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க 3, 4க்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் மேலேருந்து கீழே வர மாதிரி நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு இதை வந்து பண்ணாக்கா நான் மேல் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 கீஃப்ரேம் சென்டரை கொண்டு போயிட்டு கிராஃபிக்ஸில் போயிட்டு கிராஃபிக்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு போயிட்டு இது லைட்டாக கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபிட் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு க்ளோ ஃபிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக் குரூப் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா சாஃப்ட் க்ளோன்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானசெட் இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி அது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். இது அப்படியே மேலே ஃபஸ்ட்டுக்கு வந்து பண்ண கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ ஜஸ்ட் அது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பிரைட்னஸ் இருக்காது வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஒரு 30க்குள்ளே இல்லை ஒரு 40க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து பண்ண கீழே பிளெண்டின் இருக்கா அது வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே அவுட்டர் க்ளோ இருக்கா அது கீழே போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மேல் மூவ் பண்ணிங்கனாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கா அது நீங்கள் கீழ் போயிட்டு ஜஸ்ட்டு வேலை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த க்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டை வந்து இப்போ அவுட்டர் க்ளோ இருப்பாருங்க இதையும் நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி நீங்கள் அது பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த எஃபெக்ட் அடுத்த பிக்கு குரூப்புக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த எஃபெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்க இந்த சைடில் 3 பட்டன் இருப்பாருங்க அது கில் போயிட்டு காப்பி ஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் குரூப் எனக்கு கில் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் நான் கில் போயிட்டு பேஸ்லேயே போட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3 எஃபெக்ட்டுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த 2த்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணால் உங்களுக்கு எப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்கா இந்த கிரே கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த புல் கலர் இருக்கா அந்த லேயர் கிளி கொண்டுட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கீழே கிரே கலர் இருக்கா அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பில் இருக்கா அதை இங்கே கில் பண்ணுறீங்க. இப்போ மேலே நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா அது செலக்ட் பண்ணுறீங்க. இந்த கீழே வந்து பண்ண லாஸ்ட்டாக பேஸ் ஸ்டைலுக்கு நேராக வந்து பண்ணாக்க செல்லில் ஒரு ஈரமாக இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் ஆஃப் பண்ணுறீங்களா? இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேசுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும் அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்குக்கு வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே. இப்போ அந்த கிரே கலர் வந்து பண்ண கிளிக் பண்ணிவிட்டு மேலே டில்ட் ஆப்ஷனுக்காக கிளிக் பண்ணி நம்ம டில் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன ரொட்டேட் எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த சைடில் வந்து பண்ணாக்க செகண்ட் ஒரு கீஃபேம் இருக்கா ஒரு ரொட்டேட் மாதிரி ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கரெக்டாக அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டில். ஓகே. இப்போ வந்து பண்ண ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க ஒரு +15 இல்லைனாக்க ஒரு 18 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இது வந்து பண்ணாக்க இது அடையாச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பண்ணாக்க இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பி லேன் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கொட்டு ஃபஸ்ட் பிக் எப்படி ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் மெத்தடில் செகண்ட் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு பேஸ் ஸ்டைல் கிளியர் மார்க்கா அதை கில் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் அந்த எஃபெக்ட்டை மட்டும் இந்த பிக்கில் வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே சேமத்தில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நான் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு பேஸ்ட் லேன்றதே வந்து பண்ண கில் பண்ணிக்கோங்க. ஓகே. சொல்லலாம். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க 1 பண்ணால் நான் எத்தனை லேயர் கொடுத்துருக்கணும் அந்த லேயருக்கு வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் 1 பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுனாக்க பரவாயில்ல. ஸோ உங்கள்கிட்ட பிக்கு இல்லைனாக்கா நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க ரிப்பீட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிள் தான் பட் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிற வீடியோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட் இதுக்கு போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும் சைடில் தான் இருக்குது மறக்காமல் தட்டி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.